ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தலில் 56% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 3 கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட தேர்தல் 24 தொகுதிகளில் நடைபெற்ற நிலையில் இரண்டாம் கட்டமாக 26 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இரண்டாம் கட்ட தேர்தலில் 56.05% வாக்குகள் பதிவானதாக மாநில தலைமை தேர்தல் ஆணையர் பாண்டுரங் போல் தெரிவித்தார். தேர்தல் பெரும்பாலும் அமைதியாக நடைபெற்றதாக தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர், சில இடங்களில் மட்டும் வாக்குவாதங்கள் நடைபெற்றதாகவும் எங்கும் மறுவாக்குப்பதிவு தேவைப்படவில்லை என்றும் கூறினார். இரண்டாம் கட்ட தேர்தலை பல்வேறு நாட்டு தூதரகங்களைச் சேர்ந்த 16 பேர் குழுவும் பார்வையிட்டது. ஆனால் தேர்தல் என்பது உள்நாட்டு விவகாரம் என்றும் அதை வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் கண்காணிக்க அனுமதித்தது தவறு என்றும் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா குறிப்பிட்டுள்ளார். 3ஆம் கட்ட தேர்தல் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறும் நிலையில் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என வழிகாட்டுதல் தமிழ்நாடு பணியாளர்களுக்கு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனமான வழிகாட்டுதல் தமிழ்நாடு என்ற குழுவினரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரசு நிர்வாகத்தில் உள்ள இளம் ரத்தங்களான வழிகாட்டுதல் தமிழ்நாடு பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர்களது பணியால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈர்த்த 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளில் 60% விழுக்காடு பணிகள் நிறைவேறியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மீதமுள்ள 40 விழுக்காடு பணிகள் நிறைவேற்றுவதற்கான பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவது, என்கவுண்டர் செய்யப்படுவது போன்ற சம்பவங்கள் திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ள பதிவில், காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கொலை வழக்கில் கைதானவர்கள் மீது விசாரணை என்ற பெயரில் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்படும் எவரையும் கைது செய்து முறையாக விசாரித்து சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுத்தர வேண்டுமே தவிர காவல்துறையே நீதி பரிபாலனத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தண்டனை வழங்குவது ஏற்புடையது அல்ல என குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவதும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களை தாக்கியதாக கூறி என்கவுண்டர் செய்வதும் போன்ற சூழல்கள் திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவதால் கண்டனத்துக்குரியது எனவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். சவுக்கு சங்கர் மீது தொடரப்பட்ட குண்டர் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சவுக்கு சங்கர் மீது தொடரப்பட்டிருந்த 2வது குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய அவரது தாயார் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்தார். மேலும் தன் மீது தொடரப்பட்டுள்ள 16 முதல் தகவல் அறிக்கைகளையும் ரத்து செய்ய சவுக்கு சங்கர் மனு செய்திருந்தார். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான தமிழக அரசு வழக்கறிஞர்கள், சவுக்கு சங்கர் மீது தொடரப்பட்ட குண்டர் சட்டம் தேவையில்லாதது என அது தொடர்பாக உருவாக்கப்பட்ட குழு பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தது. இப்பரிந்துரையை ஏற்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பதாகவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் பதிலை ஏற்பதாக தெரிவித்த நீதிபதிகள், சவுக்கு சங்கர் மீதான 2வது குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதாகவும், அதேபோன்று வேறு எந்த வழக்கும் நிலுவையில் இல்லாத பட்சத்தில் அவரை பிணையில் உடனடியாக விடுவிக்கலாம் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். இதையடுத்து மதுரை மத்திய சிறையிலிருந்து சவுக்கு சங்கர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். குமரி மாவட்டத்தில் கனிம மணல் சுரங்கம் அமைப்பது தொடர்பாக வரும் 1ஆம் தேதி பத்மநாபபுரத்தில் நடைபெறவிருந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி பண்டிகையொட்டி ஒத்திவைப்பு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தெரிவித்துள்ளார். நவராத்திரி பண்டிகையொட்டி நடைபெறும் ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்பதால் வேறு தேதியில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என ஆட்சியர் விளக்கமளித்துள்ளார். குமரியில் கனிம மணல் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே போராட்டங்கள் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மறைந்த பிரபல திரையிசை பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் 4வது நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் ரசிகர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தனது இனிமையான குரல் வளத்தால் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட ஏராளமான மொழிகளில் திரையிசை பாடல்களையும் பக்தி பாடல்களையும் பாடி ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம். பாடும் நிலா பாலு என்றும் எஸ்பிபி என்றும் கொண்டாடப்படும் இவரது நினைவிடம் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் அமைந்துள்ளது. எஸ்பிபியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இந்த நினைவிடத்தில்
தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ரசிகர்கள் நேரில் சென்று மலரஞ்சலி செலுத்தினர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த சாந்திராஜு என்ற ரசிகர் எஸ்பிபியின் புகைப்படங்களை தனது ஆடையில் ஒட்டி கொண்டு வந்திருந்தார். எஸ்பிபி பாடிய பாடல் வரிகளை காகிதத்தில் எழுதி மாலையாக அணிந்து கொண்டு வந்த சாந்திராஜு அவரது பாடல்களை ஒலிக்கவிட்டபடியே நினைவஞ்சலியில் பங்கேற்றார். பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள தெருவுக்கு அவரது பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதலமைச்சரின் அறிவிப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அமுத குரலால் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இசைமழை பொழிந்தவர் எஸ்பிபி என புகழாரம் சூட்டியுள்ளது. தமிழ் திரையுலகிற்கு அவர் ஆற்றிய சேவையை போற்றும் வகையிலும் எஸ்பிபியின் புகழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையிலும் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயரிடப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் ஆலை தொழிலாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர விரைந்து நடவடிக்கைகள் எடுக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடிதம் எழுதியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் உற்பத்தி துறையில் சாதகமான சூழலை பராமரிக்க முடியும் என்றும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தேவையான உதவிகள் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஊதிய உயர்வு, போனஸ், தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்தம் 15 நாட்களை தொட்டுள்ளது. இது தொடர்பாக ஆலை தரப்புக்கும் தொழிலாளர்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்துள்ளன. இந்த விவகாரத்தில் 3ஆம் தரப்பு தலையீடு சட்டவிரோதமானது என கூறியுள்ள ஆலை நிர்வாகம் பணியாளர்கள் உடனே வேலைக்கு திரும்ப நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் அதிக அளவில் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கொசுவலைகள் அடங்கிய படுக்கைகள் உள்ளன. தற்போது வரை இந்த மருத்துவமனையில் மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காய்ச்சல் ஏற்பட்டாலோ 3 நாட்களுக்கு மேல் அது நீடித்தாலோ உடனடியாக மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெற்றுக் கொண்டால் பெரும் பாதிப்பிலிருந்து தவிர்க்க முடியும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் சுகாதார பணிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். கேரளாவில் ஒருவருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கோவை மாவட்ட நிர்வாகம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. பெங்களூரிலிருந்து சொந்த ஊரான மலப்புரம் திரும்பிய இளைஞருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கேரளாவில் மேலும் சிலருக்கு நிபா வைரஸ் தாக்கம் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள கோபானாரி, முள்ளி உள்ளிட்ட கேரள எல்லைப் பகுதிகளில் 5 பேர் அடங்கிய மருத்துவக் குழுவினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வீட்டுமனை ஒதுக்கீடு விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது முறைகேடு வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்க MP, MLA-க்களுக்கான பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 6 வாரங்களில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கஜானன் பட் மைசூர் லோக் ஆயுக்தா காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். சித்தராமையாவின் மனைவிக்கு வீட்டுமனைகள் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஒப்புதல் அளித்திருந்தார். இதனை எதிர்த்து சித்தராமையா தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் இவ்வழக்கில் விதிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவுகளும் நீக்கப்படுவதாக அறிவித்திருந்தது. இதனையடுத்து மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி கஜானன் பட் முன்பு இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவீவ் அமைந்துள்ள அந்நாட்டின் மத்திய பகுதி மீது ஹிஸ்புல்லா படைகள் ஏவுகணை வீசி தாக்கியுள்ளது சண்டையின் தீவிரத்தை கூட்டியுள்ளது. இஸ்ரேல் உளவு நிறுவனமான முசாத்தின் தலைமையகத்தை குறிவைத்து ஏவுகணைகளை வீசியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் இத்தாக்குதலில் உயிர்களுக்கோ கட்டடங்களுக்கோ சேதம் ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை. எதிரி ஏவுகணைகள் தாக்குதல் நடத்துவதை தடுக்க அயன்டோம் என்ற இடைமறித்து தாக்கி அழிக்கும் உயர் தொழில்நுட்பத்தை பாதுகாப்பு கவசமாக இஸ்ரேல் ஏற்படுத்தியுள்ளது. அதையும் தாண்டி ஹிஸ்புல்லாவின் சில ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான் பிச்சைக்காரர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அந்நாட்டு அரசுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. பாகிஸ்தான் தங்கள் குடிமக்களை மீண்டும் அழைத்துக் கொள்ள வேண்டும் என அந்நாட்டு அரசை சவுதி அரேபிய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்ரீகர்கள் என கூறிக்கொண்டு பாகிஸ்தானிலிருந்து பலர் வந்து பிச்சை எடுக்கும் தொழில் செய்து வருவதாகவும் இதனால் அனைத்து யாத்ரீகர்களுக்குமே பாதிப்பு ஏற்படுவதாகவும் சவுதி அரேபிய அரசு கூறியுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் பாகிஸ்தான் தவித்து வரும் நிலையில் அங்குள்ளவர்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் வாழ்வாதாரம் தேடி அருகில் உள்ள சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தானியர்கள் செல்வது அதிகரித்து வருகிறது. பெண்களுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட இந்திய அணி துபாய் புறப்பட்டுச் சென்றது. பெண்கள் T20 உலகக்கோப்பை தொடர் வரும் 3ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்குகிறது. இதில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணியும் பங்கேற்கிறது. துபாய் புறப்படும் முன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் வலிமையான ஆஸ்திரேலிய அணி கோப்பை வெல்ல தங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என தெரிவித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா தோல்வியுற்றது. 2022இல் நடந்த மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா தோல்வியுற்றிருந்தது. இம்முறை ஆஸ்திரேலியாவிற்கு பதிலடி கொடுத்து இந்தியா கோப்பையை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாலிவுட் நடிகை ஊர்மிளா விவாகரத்து கோரி மும்பை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 1996ஆம் ஆண்டு வெளியான இந்தியன் படத்தில் கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்து தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவர் ஊர்மிளா மடோன்கர். தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகளில் நடித்து பிரபல நடிகையாக திகழ்ந்தவர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தபோது தொழிலதிபர் மோஷின் அக்தர் மிர் என்பவரை 2016ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சினிமா மட்டுமின்றி அரசியல் பணிகளிலும் ஊர்மிளா ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் ஊர்மிளா தனது கணவரிடமிருந்து விவாகரத்து வேண்டி மும்பை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த விவாகரத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை. ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்த விவாகரத்து கோரும் மனுவை ஊர்மிளா தாக்கல் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்தியுள்ளதாகவும் ஏற்றுமதிகளை அதிகரிக்க உதவி உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய சிறப்பு திட்டமான மேக் இன் இந்தியா 10ஆம் ஆண்டை எட்டியுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி மேக் இன் இந்தியா திட்டத்தின் வெற்றிக்கு உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். 140 கோடி இந்தியர்களின் கூட்டு உழைப்பின் திறனை இத்திட்டம் வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள பிரதமர் இதன் மூலம் இந்தியா உற்பத்தி துறையில் உலகின் மாபெரும் சக்தியாக உருவெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். மீண்டும் கொண்டு வர வேண்டும் என கூறிய பாஜக எம்பி கங்கனா ரணாவத்திற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ரத்தான 3 வேளாண் சட்டங்களையும் திருப்பி கொண்டுவர வேண்டும் என பாஜக எம்பி கங்கனா கூறியுள்ளதாகவும் இதுபோன்ற கருத்துக்களை பிரதமர் மோடி ஆதரிக்கிறாரா அல்லது எதிர்க்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மீண்டும் வேளாண் திருத்தச் சட்டங்களை கொண்டு வந்தால் அதை இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்க்கும் என குறிப்பிட்டுள்ள அவர் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த 700 பேரின் உயிர் தியாகம் எப்போதும் மதிக்கக்கூடியது எனவும் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எதிரான எந்த சதி செயல்களையும் பாஜக ஏற்காது என குறிப்பிட்ட ராகுல் காந்தி விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை பிரதமர் கொண்டு வந்தால் மீண்டும் அவர் மன்னிப்பு கேட்கும் சூழல் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். அரசு சார்ந்த கொள்கைகளை வகுப்பது பிரதமரா பாஜக எம்பியா எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்கவுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வருகிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் பிணை வழங்க கோரியும் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வில் நடைபெற்ற நிலையில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. செந்தில் பாலாஜி பலமுறை பிணை கோரி மனு செய்தும் அவை தொடர்ந்து பல்வேறு காரணங்களை கூறி நிராகரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறை முடிந்து 7ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் திருத்த கூடுதல் அவகாசம் வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு எதிராக தொடர்ந்து கருத்து கூறி வரும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மைச் செயலாளர் துரை வைகோ மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதில் இலங்கையின் புதிய அதிபருடன் பேசி தமிழ்நாட்டு மீனவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும், கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் அனைவரையும் மீட்கவும், அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதம், தண்டனை உள்ளிட்டவற்றை ரத்து செய்யவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். கிராம நிர்வாக உதவி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ராமதாஸ் என்பவர் ஓய்வூதிய நிலுவைத் தொகை 1.20 லட்சம் ரூபாயை பெறுவதற்காக பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். நிலுவைத் தொகையை வழங்க கையெழுத்து போடுவதற்கு ராமதாஸிடம் வருவாய் அலுவலர் ஷேக் அகமது 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் ராமதாஸ் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ராமதாஸ் 5000 ரூபாயை ஷேக் அகமதுவிடம் தந்துள்ளார். அப்போது லஞ்ச ஒழிப்பு DSP ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் ஷேக் அகமதுவை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட லட்டு என சோதனையில் தெரியவந்தது ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டது என ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார். திருப்பதி வெங்கடாஜலபதியை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவமதித்து விட்டதாகவும், இந்த பாவத்தை போக்க மாநிலமெங்கும் வரும் 28ஆம் தேதி கோயில்களில் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்பூஜையில் பொதுமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து கட்சியினர் பங்கேற்கலாம் என தனது X சமூக வலைதளத்தில் ஜெகன்மோகன் பதிவிட்டுள்ளார். திருப்பதி லட்டில் சேர்க்கப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டதின் பின்னணியில் அப்போதைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்ததாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். லட்டில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்ட விவகாரத்தில் வீடுகள் தோறும் விளக்கேற்ற வேண்டும் என தேவஸ்தான நிர்வாகம் சில நாட்களுக்கு முன்பு கோரிக்கை வைத்திருந்தது. இந்நிலையில் பொய் குற்றச்சாட்டு கூறி பக்தர்களின் உணர்வை புண்படுத்தியதுடன் இறைவனையும் சந்திரபாபு அவமதித்து விட்டார் என்றும், இப்பாவத்தை போக்க சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார். சென்னையிலிருந்து துபாய் புறப்படும் முன் தங்கள் விமானத்தில் புகை வந்ததால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு பயணிகளிடம் எமிரேட்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக என்ஜினிலிருந்து புகை வந்ததாகவும், பின்னர் பிரச்சினை சரி செய்யப்பட்டு விமானம் துபாய் புறப்பட்டதாகவும் எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயணிகளுக்கும் பணியாளர்களுக்கும் எப்போதும் அதிகபட்ச முக்கியத்துவம் தருவதாகவும் எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து துபாய்க்கு எமிரேட்ஸ் விமானம் 280 பயணிகளுடன் நேற்று இரவு புறப்பட தயாரான நிலையில் புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் தீயணைப்பு வீரர்கள், தொழில்நுட்ப குழுவினர் உதவியுடன் பிரச்சினை சரி செய்யப்பட்டு விமானம் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இடைத்தரகர்கள் மூலம் கடன் வழங்கும் தனியார் குறு நிதி நிறுவனங்கள் ஏழை எளிய மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் வந்தவாசி தேரடியில் உள்ள தபால் தந்தி அலுவலகம் அருகே திரண்டனர். வந்தவாசியை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியினர் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தனியார் குறு நிதி நிறுவனங்கள் இடைத்தரகர்கள் மூலம் கடன் கொடுப்பதாக குற்றம் சாட்டினர். இதனால் கடன் தொகையை இடைத்தரகர்கள் அபகரித்துக் கொள்ளும் நிலையில் அவர்களை விட்டுவிட்டு கடன் வசூல் என்ற பெயரில் ஏழை எளிய மக்களை தொல்லை செய்வதாக தனியார் குறு நிதி நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டி முழக்கமிட்டனர். பின்னர் தேரடியிலிருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை அவர்கள் ஊர்வலம் நடத்தினர். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தனர்.
டெல்லியில் மீண்டும் காற்று மாசு பிரச்சினை தலை தூக்கியுள்ளது. இந்நிலையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண 21 அம்ச திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக டெல்லி அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். தூசி எதிர்ப்பு பரப்புரை, ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணி, காற்று மாசுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை உள்ளிட்ட அம்சங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. நீர் தெளிப்பதன் மூலம் காற்று மாசை குறைப்பதற்காக 500 தெளிப்பு இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்தும் விதத்தில் சிறந்த முறையில் செயல்படும் தனியார் மற்றும் அரசு கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் அரசு ஊழியர்களை ஊக்குவிக்கும் வகையில் முதன்முறையாக ஹரித் ரத்னா விருது வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் மோசமாக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்தார். திருப்பதி வெங்கடாச்சலபதியை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவமதித்து விட்டதாகவும் இந்த பாவத்தை போக்க மாநிலமெங்கும் வரும் 28ஆம் தேதி கோவில்களில் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்பூஜையில் பொதுமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து கட்சியினர் பங்கேற்கலாம் என்று எக்ஸ் சமூக தளத்தில் ஜெகன்மோகன் பதிவிட்டிருக்கிறார். திருப்பதி லட்டில் சேர்க்கப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டதன் பின்னணியில் அப்போதைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்ததாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றஞ்சாட்டியிருந்தார். லட்டில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்ட விவகாரத்தில் வீடுகள் தோறும் விளக்கேற்ற வேண்டும் என்று தேவஸ்தான நிர்வாகம் சில நாட்களுக்கு முன்பு கோரிக்கையை வைத்திருந்தது. இந்நிலையில் பொய் குற்றச்சாட்டு கூறி பக்தர்களின் உணர்வை புண்படுத்தியதுடன் இறைவனையும் சந்திரபாபு அவமதித்து விட்டார் என்றும் இந்த பாவத்தை போக்க சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்றும் ஜெகன்மோகன் கூறியுள்ளார்.